வணக்கம் நண்பர்களே. சீஸ் நல்லதா இல்லையா, அது சாப்பிடலாமா கூடாதா அப்படிங்கிறதா என்னங்கிறது நம்ம பார்த்துருவோம். சொல்லு. சீஸுங்கிறது ஒன்றும் இல்லை, பாலை வந்து கொஞ்சம் தயிராக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபெர்மெண்ட் பண்ணி அதை கெட்டி ஆகிறதுக்கு ஒரு ஆசிட் ரெனெட் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணி கெட்டியாக்கி அதை வந்து மறுபடியும் ரொம்ப நாள் ஃபெர்மெண்ட் பண்ண விடுவாங்க. வெரைட்டிஸை பொறுத்து 100 கிராமில் 250 கலோரிகள்லேருந்து 400 கலோரி வரைக்கும் இணைஞ்சிருக்கலாம். 20லேருந்து 25 கிராம் வரைக்கும் குவாலிட்டியான புரதங்கள் கிடைக்கும். 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் கொழுப்புகள் இருக்கும். 60% சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கொழுப்புகள். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா வெண்ணெய் அண்ட் சீஸை கம்பேர் பண்ணும்போது வெண்ணெய் விட 6.5% வரைக்கும் இது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கம்மியாக தான் வந்து ஏற்றுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு 40 முதல் 50 கிராம் சீஸ் எடுக்கிறது ஆக்சுவலாக ஹார்ட் டிசீஸ், அதுலேயும் முக்கியமாக ஹார்ட் அட்டாக், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் 7லேருந்து 8% வரைக்கும் குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பக்கவாதம் வரக்கூடிய வாய்ப்பையும் ஒரு 8% வரைக்கும் குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம சீஸ் வந்து கெட்டது அப்படின்னு பெரும்பாலும் மக்கள் நம்புறதுக்கு காரணம் என்னன்னா, நாம சாப்பிட்றதுலாம் குப்பை உணவுகளோட, அதிக ரிஃபைன்டு மாவு பொருட்கள் உள்ள உணவுகளோட சீஸை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹார்ட் டிசீஸ், உடல் பருமன், சக்கரை நோயும் ஜாஸ்தி ஆகிட்டு பழைய சீஸ் மேலே தூக்கி போடுறது தான் இந்த குழப்பத்துக்கு காரணம்.